ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அரசின் டாஸ்மாக் நிறுவனம் சில்லறை கடைகள் மூலம் மது விற்கிறது. அங்குள்ள பணியாளர்கள் பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கின்றனர். மது பிரியர்கள் மீண்டும் பாதிக்கப்படுவதாக வீடியோ போட்டு வருத்தம் தெரிவிக்கின்றனர். புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு கூடுதலாக பணம் வசூலிக்கும் பணியாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. கூடுதலாக பணம் வசூலிப்பதற்கான காரணம் குறித்து முதல்வர் விஜய், உள்துறை செயலர் ஆகியோருக்கு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்க தலைவர் பெரியசாமி, பொதுச் செயலர் தனசேகரன் கடிதம் அனுப்பியுள்ளனர். இதில் 2 பிரச்சினைகள் உள்ளன. ஒன்று, காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலித்து பின் அந்த பாட்டில் திரும்ப தரும்போது 10 ரூபாயை திருப்பித் தரப்படுகிறது. மற்றொன்று, மது கடைகளின் நிர்வாக செலவுகளை டாஸ்மாக் நிர்வாகம் முறையாக ஏற்காமல் அதை பணியாளர்கள்தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற வாய்மொழி உத்தரவு காரணமாக ஏற்பட்டுள்ள குறைபாடு. இது ஊழல் முறைகேடுகளுக்கு வழிவகுத்துள்ளது. இது முற்றிலும் தடுக்கப்பட்டு நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு மது விற்க வேண்டும். கேரள அரசு நடத்தும் மது கடைகளில் கடைபிடிக்கப்படும் நிர்வாக விதிமுறைகளை தமிழக அரசு பின்பற்றி டாஸ்மாக் கடைகளை நடத்த வேண்டும். மது கடைகள் மதியம் 12 மணிக்கு திறக்கப்பட்டு இரவு 10 மணிக்கு மூடப்பட வேண்டும். மது விற்பனையில் கணினி மயம் நடைமுறையில் இருப்பதால் விற்பனை முடிந்த பின் 30 முதல் 90 நிமிடங்கள் வரை கணக்குகளை சரிபார்த்து இறுதி செய்ய அவகாசம் தேவை. இந்த சூழலில் இரவு 10 மணிக்கு மேல் ஒரு வினாடியும் பணியாளர்கள் கடைகளுக்குள் இருக்கக்கூடாது என டிஜிபி, போலீஸ் கமிஷனர்கள் உத்தரவிட்டு தீவிரமாக அமலாக்க தொடங்கியுள்ளனர். இது பணியாளர்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்துகிறது. அரசின் கொள்கை முடிவு, நிர்வாக உத்தரவுகளை சிறப்பாக செயல்படுத்துவது குறித்து பணியாளர்கள் சங்கங்களின் பிரதிநிதிகளை அழைத்து பேசி அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து செயல்படுத்த வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது.